வபரகாத்துஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்தி வந்த அடிமை ஒருவன் இருந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவன் செலுத்தும் பணத்திலிருந்தும் உண்டு வந்தார்கள். ஏதோ ஒரு பொருளை அந்த அடிமை கொண்டு வந்தான். அதிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு சாப்பிட்டார்கள். ஒரு நாள் ஏதோ ஒரு பொருளை அந்த அடிமை கொண்டு வந்தான். அதிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு சாப்பிட்டார்கள். அப்போது அந்த அடிமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். இது என்ன என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். நான் அறியாமை காலத்தில் ஒரு மனிதனுக்கு குறி சொல்ல தெரிந்தவன் போல் நடித்து அவரை ஏமாற்றி விட்டேன். அவர் அதற்காக எனக்கு கூலி கொடுத்தார். நீங்கள் சாப்பிட்டது குறி சொன்னதற்காக எனக்கு கூலியாக கிடைத்த அந்த பொருளில் இருந்துதான் என்று சொன்னான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் கையை வாய்க்குள் நுழைத்து தம் வயிற்றில் இருந்த அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டார்கள். சஹாபாக்கள் தம் வயிற்றினுள் ஹலாலானவை மாத்திரம்தான் செல்ல வேண்டும் என்பதில் எவ்வளவு பேணுதலாக இருந்துள்ளார்கள் என்பதை பின்வரும் சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாமும் இவ்வாறு ஹலாம் ஹலால் விடயத்தில் பேணுதலாக வாழ முயற்சிப்போமாக. தமிழ் கசீதா இடம்பெறும். இறைவன் அருள் சுரக்கும். To continue the program, a Tamil Kasida இறைவன் அருள் சுரக்கும். இறைவன் அருள் சுரக்கும் புனித பூமி, யூதன் கையில் வீழ்ந்ததென்ன புனித பூமி. என்னை மீட்டெடுக்கும் வீரனெங்கே, இன்னும் நேரம் வரவில்லையோ. இறைவன் அருள் சுரக்கும் புனித பூமி, யூதன் கையில் வீழ்ந்ததென்ன புனித பூமி. என்னை மீட்டெடுக்கும் வீரனெங்கே, இன்னும் நேரம் தரிசிக்கும் மாயமென்ன. இறைவனை நாளும் வணங்குவோர் இங்கே வாழ்ந்திடும் காலமெப்போ. சியோனிச தேகங்களை சுமந்திடுமென் பாரம், தீர்ந்திடும் நாளினை நாள் அடைந்திடும் காலமெது. சிறையிலே சுமந்திடுமே
இறைவன் அருள் சுரக்கும் புனித பூமி யூதன் கையில் வீழ்ந்ததென்ன புனித பூமி என்னை மீட்டெடுக்கும் வீரனங்கே இன்னும் நேரம் வரவில்லையோ என்னை மீட்கும் வீரனங்கே இறைவன் அருள் சுரக்கும் புனித பூமி யூதன் கையில் வீழ்ந்ததென்ன புனித பூமி என்னை மீட்டெடுக்கும் வீரனங்கே இன்னும் நேரம் வரவில்லையோ என்னை மீட்கும் வீரனெங்கே வபரகாத்துஹு அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அருளப்பட்ட முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதிலும் எமக்கு முன்மாதிரிகள் காணப்படுகின்றன. அவற்றுள் நீதிக்கு உதாரணமாக பின்வரும் சம்பவத்தை கூறலாம். ஒரு நாள் மக்துமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார். இது அக்கோத்திரத்தவர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது. தம் குலத்து பெண்ணுக்கு திருட்டு குற்றத்திற்காக கைகள் வெட்டப்படுவது அவர்களுக்கு இழிவா தோன்றியது. எனவே இது பற்றி பேசுவதற்கு ஒரு நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் குற்றவியல் சட்டத்தில் எண்ணின நேர்பரிந்துரை செய்கிறீரா என்று கேட்டார். உடனே மக்களை திரட்டி உரை நிகழ்த்தினர். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தங்கள் உயர்ந்தவர் திருடினால் அவரை விட்டு விடுவார்கள். பலவினர் திருடினால் அவருக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். அதனால் தான் அவர்கள் நாசமாயினர். அல்லாஹ்வின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த முஹம்மதின் மகள் பாத்திமா திருடினாலும் அவரது கையை நான் வெட்டுவேன் என்று பிரகடனம் செய்தார்கள். எனவே இம்முன்மாதிரை பின்பற்றி எல்லா சந்தர்ப்பத்திலும் நீதியுடன் வாழ முயற்சிப்போமாக. சீதனத்தை அளிப்போம் என்ற தொனிப்பொருளில் விருது அரங்கேற்றப்படும். Our next event is recitation of a Sinhala poem விருது. Aladina me sapamini abaz tema
சேர்க்கையா